ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி வீடியோவில் இது வந்து செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ இந்த ஷேர் ஆட்டோ தான் நம்ம வந்து இங்கே பாண்டிச்சேரியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா அந்த டூரிஸ்ட் பஸ் வந்து ஆக்டிவாக இல்லை பெருசாக. ஸோ நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸுமே பெருசாக கிடையாது நம்ம போகிற இடத்துக்கு. அதனால் ஷேர் ஆட்டோ வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாண்டிச்சேரியில் லோக்கலில் எங்கே சுற்றினாலும் ஷேர் ஆட்டோ தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இப்போ நான் இருக்க இடம் எந்த இடம்னா, இது வந்து பார்க்கு. இது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னா, கரெக்டாக நம்ம வந்து காந்தி சிலை ஒன்று பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வழி வரும். ஸோ அந்த வழியாக வந்தோன்னா இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்துடும். இது 4 பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கும். பட் ஆனால் எந்த பக்கமே உள்ளே வர முடியாது. மெயினாக வர்றதே வந்து இந்த காந்தி பார்க்கில் காந்தியோட ஸ்டாச்சு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலேருந்து வந்தால் தான் உள்ளே வர முடியும். இங்கே நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். அடிக்கிற வெயிலில் காலிலேருந்து மதியம் வரைக்கும் செமவே அலைஞ்சிட்டேங்க. ஸோ அலைஞ்சதுக்கப்புறம் செம டயரில் பார்க்கில் வந்து அப்படியே படுத்துட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபோட்டோ ஷூட் நடக்கு, அந்த சைடு வந்து பசங்க அப்படியே படுத்துருந்தாங்க. நானும் இங்கே தான் படுத்துருந்தேன். ஸோ செம டயர்டு, எங்கே போகணுன்னு தெரில, பயங்கர வெயில் வேறையா. அதனால் ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இங்கே தான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஸோ அங்கே ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. இந்த சைடு உட்காந்து இருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய பார்க்குங்க. நிறைய ஃபேமிலிஸு, நிறைய வந்து கப்புள்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஜாலியாக சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மதிய டைம்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா வெயில் தெரியாமல் ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஸோ இங்கே வந்து விளாட்றதுக்கு, இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க, வாக்கிங் போகிற மாதிரி இந்த மாதிரிலாம். ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் செம்ம டயர்டு. காலையில் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்குன்னா பயங்கர டயர்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேராக அப்படியே அந்த காந்தியோட ஸ்டாச்சு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே போனோன்னா பீச் தான் பின்னாடி. ஸோ 5 o'clock பீச்சை பார்த்துட்டு அப்படியே வருவோம். இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா நல்லா டைம் போகும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து விளாட்றதுக்கு வந்து நிறைய இது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சரிக்கிட்டு போகிறது, இது எல்லாமே என்ட்ரி ஃப்ரீ தான், பேமெண்ட்டே கிடையாது. எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் ஆற்றுல இருக்கலாம். நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரீங்க சாப்பிட்னா கூட இங்கே வந்து சாப்பிட்லாம், பார்த்தீங்களா. ஸோ செமையாக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, கப்பலோடு வந்தாங்கனாலும் இங்கே வந்து நல்லா கொஞ்சம் டைம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நான் காலையிலேருந்து நடந்துகிட்டே இருந்ததுனால தான் வேறு வழியே இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கணுமே சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டேன் நான். இல்லாட்டினா ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய பிளான் வந்து நம்மளுக்கு இருந்தது, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நிறைய டிஸப்பாயிண்டடாக இருந்ததுனால எங்கேயுமே போக முடியல. எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரிட்டன் வந்து ஒரு திருப்தியாக இல்லாத ட்ரிப்பாக தான் இருக்குது இந்த பாண்டிச்சேரி ட்ரிப்பு. ஸோ நைட்டு வரைக்கும் இங்கே கொஞ்சம் இருந்துட்டு ஒரு 8 மணி 9 மணி போல் நம்ம வந்து ரிட்டன் வந்து ஸோ வேறு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம், அதாவது சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். நான் அப்டேட் கொடுக்குறேங்க. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். சோலோ ட்ராவல் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், இந்த பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டுது பாருங்கள். இதுக்குன்னு அப்படியே நேராக போனால் பீச் தான். ஸோ செம்ம ஒரு ஸ்பாட்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள் கைஸ், பாண்டிச்சேரியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து என்னென்னா கைவினை அங்காடி, அதாவது கிராஃப்ட் பஜார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நேற்று நைட்டு நம்ம வந்தோம். ஸோ அதனால் இப்போ பகலையும் லைட்டாக ஒரு விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ அப்படியே ஒவ்வொரு கடையாக அப்படியே லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்து வரேன். அப்படியே பாருங்கள், நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல, இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டே போவோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த ட்ரெயினில் செஞ்சு வச்சுருக்காங்க நூலில். ஸோ நிறைய வுட்டு, அப்புறம் கிளாத்து, இந்த மாதிரி இதில் தான் அந்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வரலாம். அதாவது பீச் பக்கத்தில் இதுக்கு எந்த ஒரு பஜார் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நிறைய பொருளெல்லாம் இருக்குது, எதனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாகவே வந்து வுட்டு அப்புறம் வந்து கிளாத்து இந்த இதில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக லேடிஸ்க்கு வேணால் நிறைய இது வச்சுருக்காங்க. பாருங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த சைடு ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதில் அம்பு எல்லாம் அப்படியே மூங்கலில் செஞ்சு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லாம் போவோம். கூட்டம் எதுவும் இல்லை, ஈவினிங் மேலே தான் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். இந்த பஜாருக்கு வந்தீங்கன்னா அப்படியே லாஸ்ட்டாக முடிச்சுட்டு பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு பஜாருக்கு வந்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஏதாவது வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து அப்படியே கிளம்பலாம் ஊருக்கு. ஆக்சுவலாக அந்த பஜாருக்குள்ளே டாய்லெட் இருக்குங்க, அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இந்த சைடு திரும்பிட்டேன்னா அது வந்து டாய்லெட். ஆக்சுவலாக இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்காக வச்சுருக்காங்க நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் வாங்க போகிறதில்ல, சும்மா அப்படி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த லைட் ஹவுஸ் இருக்கும். லைட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு போனீங்கன்னா அந்த பார்க்கு, அப்படியே இந்த சைடு ரைட் சைடு போனீங்கன்னா காந்தியோட ஸ்டாச்சு இருக்கும். அது பின்னாடி அப்படியே பீச்சு. ஸோ இதுதான் மெயினான இடம். முடிஞ்சால் இந்த இடத்த மறக்காமல் எல்லோரும் ஒரே இடத்துல 4 இது இருக்குது, அதை மறக்காமல் விசிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ பீச் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கோர்ட்டுன்னு போட்டிருக்கு. இங்கே பாதி கடை இன்னும் ஓப்பனே ஆகலை, நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நைட் ரிட்டர்ன் போகும்போது வேணால் உள்ளே போயிட்டு வரும். ஏன்னா இப்போ பெருசாக ஒன்றும் அந்த பஜாரில் ஆள் இல்லை, அதுக்கு தான். ஓகேங்க, அப்படியே நேராக அந்த காந்தியோட ஸ்டாச்சுவை மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச்சில் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நைட் ஆகும்போது மறுபடியும் வந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். இங்கே வந்து நேருவோட சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்குது. பெயிண்டிங்காக இருக்குங்க ஃபுல்லாக. அந்த சைடு ஃபுல்லாக வால் ஃபுல்லாக பெயிண்டிங் தான், ஒவ்வொரு தலைவர்களோட பெயிண்டிங்கு. இந்த சைடும் அப்படி தான் வச்சுருக்குறாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஃபுல் வியூ இதுதான். எத்தனை தூண் வச்சுருக்காங்க, சென்டரில் பெரிய காந்தியாக இருக்குது. லைட் ஏற்றி வச்சு காட்டுற பாருங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. அப்பா, ஈவினிங் டைம் பீச் வருது, வேறு லெவலுங்க. அது ஒரு தனி ஃபீலு. அந்த ஃபீலை வந்து எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது நம்ம. நான் காலையிலே சொன்னது தான், இந்த இடம் வந்து பேர் வந்து ராக் பீச்சு. அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற பீச் வந்து ராக் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னா அது ஃபுல்லாக கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் காலையில் ஆரம்பித்து நைட்டு வந்து நம்ம வந்து இந்த ட்ரிப்பை வந்து இங்கே வந்து முடிக்கிறோம். இதுதான் லைட் ஹவுஸு, ஓல்டு லைட் ஹவுஸு. ஸோ இந்த இடத்த வந்து நைட்டு பார்த்தாச்சு, காலையில் பார்த்தாச்சு. இப்போ வந்து சாயந்தரம் பார்த்துட்ருக்கோம். அங்கே வந்து நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இல்லை அப்படின்னா இங்கேயே எங்கேயாவது அப்படியே உட்காந்து இடத்த சுற்றி பார்த்துட்டு போவோம். நல்லா இருக்குங்க. நான் அகைன் வந்து மழை வந்துடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பணும். மழை வரிசதுக்கப்புறம் தான் கிளம்பணும்ண்ணா. பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நான் நேராக ஏற்காடு போகிறேன். ஏற்காடுக்கு வந்து இங்கேருந்து எப்படி போகிறோம்னா சேலம் போயிட்டு சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு வந்து அடிக்கிற டைம் பஸ் இருக்குது. ஸோ இங்கே மழை பெஞ்சதுனால செமையாக சகதியாக இருக்குது. சேலத்துக்கு இங்கேருந்து பஸ் இருக்கான்னு கேட்கணும். ஸோ அப்படியே
ஆஃப்டர்நூனே வரும்போது கேட்டேன் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு காலையில் நம்ம ஏற்காடில் இருப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் guys. பார்த்தீங்கன்னா பஸ் ஏறியாச்சு. டைம் வந்து 9 மணி. காலையில் ஒரு 3-3:30க்கெலாம் போயிட்டு விட்டுறாங்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ இங்கேருந்து சேலம் போகிறோம். ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ இந்த பஸ்ஸில் வந்தேன் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 மணி. ஆனால் சேலத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து இப்போவும் ஆக்டிவில் தான் இருக்காங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது, பஸ்ஸும் அவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது. இவ்வளோ இயர்லியாக வந்து எங்கடா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது சேலத்தில். இதில் வந்து ஏற்காடுக்கு வந்து 26 ரூபாய் டிக்கெட்டு. இங்கே பாருங்க,